கருணாநிதி குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என திமுக துணை பொதுச் செயலாளர் வி.பி. துரைசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் குறித்து இப்படி கருத்து தெரிவிக்கும் போக்கை வைகோ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். வைகோ அப்படி கருத்து சொல்லியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்ற முறையில், கலைஞருடைய தொண்டன் என்ற முறையில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தலைவர் எந்தெந்த கொள்கை அடிப்படையில் சோரம் போனார், ஆட்சியை பிடிப்பதற்கு யாரிடம் அவர் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டார் என்று அவர் சொல்லவில்லை. அவர் யார் யார் வீட்டுக்கெல்லாம் போனார், யார் யார் அலுவலகத்துக்கெல்லாம் போனார், தன்னை முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு கருத்தினை எடுத்து வைத்தார். பிறகு அவருடைய பங்குதாரர் அவர்கள் தலித் ஒருவர் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னதனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கொள்கைவாதி என்றால் பிஜேபியோடு போகலாமா, அதிமுகவோடு இருந்தார, அதற்கு பெயர் தான் என்ன? மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து தரப்பினராலும் ஒரு தலைவரை பற்றி அண்ணன் வைகோ இப்படி சொல்லி இருப்பது மிகவும் வேதனைக்குரியது. அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும்.